பிரபல விஜய் தொலைக்காட்சியில் கோபிநாத் தொகுந்து வழங்கும் நீயா நானா நிகழ்ச்சி போலவே ஜி டிவியில் பிரபலமான நிகழ்ச்சி தமிழா தமிழா. இந்நிகழ்ச்சியை சினிமா இயக்குனரான கரு பழனியப்பன் வழங்கி வந்தார். உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கயிறுல கட்டப்பட்ட கன்றுக்குட்டிகள் அவுத்து விட்ட கன்றுக்குட்டிகள் மாதிரி கொஞ்சம் தொல்லை செய்வீங்க, இல்லன்னு சொல்லல. நீங்க சொல்ல வர்றது என்ன, கலாச்சாரத்தை மீறி நீங்கள் என்ன செய்தாலும் கடைசியில் கேடு என்பது, கெட்ட பெயர் என்பது பெண்ணுக்கு தான் முடியுது. அதனால செய்யாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவீங்க. இல்ல அதுதான் இன்னும் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்லிடு. நீ மனசு நினைக்கிறது என்ன ஆனாலும் கடைசியில சேலையில முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல சேலை விழுந்தாலும் கிழிச்சல் போது சேலை தான் சொல்ல வர்றது. அதானே? அதானே சொல்லுங்க மாத்தோம். கடந்த 4 ஆண்டுகளாக வெளிவந்த இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் தனி இடம் பிடித்தது. இந்நிலையில் ஜி டிவி தொலைக்காட்சியில் இருந்து கரு பழனியப்பன் விலகியுள்ளார். தனது பிறந்த நாள் அன்று இது தொடர்பாக அவரது ட்விட்டரில் தகவல் தெரிவித்துள்ளார். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு வந்த தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இருந்து தான் விலகிக் கொள்வதாக அதில் அவர் தெரிவித்துள்ளார். அந்த நீங்க பேசக்கூடியதெல்லாம் தனி மனித ஒரு பொண்ணையும் பையனை பத்தி பேசுறீங்க. நாங்க சமூகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த சமூக சீரழிஞ்சு கிடக்கு. கலாச்சாரம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி பதில் கேட்டுருவோம். அவ கேட்ட ஒரே நீங்க சொன்னீங்கல்ல, ஆசிஃபா என்பவள் யார்? அவ ஏன் அது ஆனா பொள்ளாச்சி கேட்டான் எல்லாரும், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஆசிஃபா யார்? மீனா பூனையா? அதை நான் ஒத்துக்கிறேன் சார். தவறுதான்.